ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஆபிரகாம் ஏசப்பாவை பார்த்தாரா? ஆமாங்க, பார்த்தாரு. எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? ஏன்னா ஆபிரகாம் ஒரு 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். ஏசப்பா இப்போ தான் 2000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர். எப்படி அவர் பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாருங்க, நீங்கள் யோவான் 8வது அதிகாரத்தில் 56 57 அந்த வசனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, உங்கள் தந்தை ஆபிரகாம் என்னை காண ஆசைப்பட்டான், என்னை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லுவார். உடனே யூதர்கள் சொல்லுவாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல, எங்கள் தந்தை ஆபிரகாமை பார்த்தேன்னு சொல்கிறியே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்வார், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன்னு சொல்வார். அப்போ அவர் தான் மெய்யான தேவன்றதை அவர் வெளிப்படுத்துறாரு. இப்போ அவரை எங்கே பார்த்தாரு? நீங்கள் ஆதி ஆகமத்துக்கு போனீங்கன்னா, ஆதி ஆகமம் 18வது அதிகாரத்தில் பின்பு கர்த்தர் மம்ரே சமவெளியில் தேவதாரு மரத்தின் அவருக்கு தோன்றினார் அப்படின்னு வராங்க. அப்போ பாருங்கள், அதிலே அது ஹெட்டிங்கே அப்படி தான் வரும். அங்கே ஏன் அவர் தோன்றினார்? அப்போ அவருக்கு 99 வயசு, சாராள் அம்மாவுக்கு 90 வயசு, 90 89 வயசு, அவரோட 10 வயசு சின்னவன் நினைக்கிறேன். அப்போ அங்கே வந்துட்டு சோதம் அழிக்க வராருங்க. சோதமில் பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 தூதர்களோடு வராரு. அப்போ வரும்போது ஆபிரகாமுக்கிட்ட சொல்லிட்டு போகலாம். ஏன்னா ஆபிரகாம் எனது தாசன், என்னை விசுவாசிக்கிறான். நான் இப்போயே சொல்கிறார், நம்மளே சொல்கிறல, கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேர் பெற்றவன் அப்படின்னு தோமா கிட்ட ஆண்டவர் யோவானில் சொல்கிறாருங்க இல்லைங்களா? அதே மாதிரி அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் அவரை விசுவாசித்து தன் தாய் தந்தை தன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர். அப்போது சோதமில் லோத்து இருக்கார். லோத்து அவருடைய சகோதரனின் மகன். அப்போது அதை அழிக்க போகிறேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போகிறார். அதுக்காக வந்தார். வரும்போது 3 புருஷர்கள் வரதை பார்த்து ஆபிரகாம் ஓடி போய் அவங்க பாதத்தில் நீங்கள் எங்கிட்ட சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு, உன்னுடைய மனைவி சாராள் எங்கே அப்படின்னு கேட்பாரு. அவங்க கூடாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதோ நான் அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் அப்படின்னுவார். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு சாராள் அம்மா சிரிப்பாங்க. அவர் தேவன் இல்லையா, அவங்க சிரிக்கிறது அவருக்கு தெரியும். அப்போ சாராள் நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்பேன். இல்லை நான் சிரிக்கலை அப்படின்ட்டு அவங்க பயந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா அந்த ஈசாக்குன்ற வம்சத்தில் தான் ஏசப்பாவே வரார். அந்த வம்சத்தில் தான் அவர் வரணும். அப்போது ஆண்டவர் அங்கே சொல்லிட்டு போகிறாரு இல்லைங்களா? அப்போ ஆபிரகாம் தேவனை தரிசிச்சிருக்காரு, அதை கண்டு களி கூர்ந்திருக்காரு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தந்தை ஆபிரகாம் என்னை காண ஆசைப்பட்டான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது அப்போ அங்கே இருக்கிற யூதர்களுக்கு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க, மெல்கிஷேத்து தான் ஆண்டவருடைய அந்த ஆசாரியன் என்ற இதுலேருந்து அவர் தான் வந்தார். ஆபிரகாம் அந்த லோத்தையும் கோமராவையும் கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அதை அவர் திருப்பி அவங்ககிட்ட அதை விடுவிச்சு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது மெல்கிஷேத் அவர்களுக்கு அப்பமும் திராட்சையும் கொடுப்பாரு. அப்போ அந்த அப்பமும் திராட்சை கொடுத்து அந்த ஆசாரியர் என்ற இதை எப்படி ஏசப்பா ராவுணவில் அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி அதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு ஆசாரியன் முறைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசாரியன் முறைப்படி வேணால் அது கரெக்டாக இருக்கலாங்க. ஆனால் மெல்கிஷேத்துக்கும் ஜீசஸ்க்கும் இது கிடையாதுங்க. ஏன்னா மெல்கிஷேத்து ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த உன்னத தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் அப்படி சொல்ல மாட்டார் இல்லைங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, விண்ணையும் மண்ணையும் படைத்த உன்னத தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாக, உன் எதிரிகளை உன் கையில் கொடுத்த தேவனுக்கு போற்றி அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ அவரே ஆண்டவரை வாழ்த்துறாரு. அப்போ அவர் மெல்கிஷேத் அந்த அவர் ஆண்டவருடைய முன்னாடி ஒரு
இதுவாக இருக்க முடியாதுங்க. அ அ மெ ஆபிரகாம் அவர் பார்க்க வந்தார் பார்த்தீங்களா? அதுதான் வந்து உண்மையான இது. தேவன் அங்க தான் அவர் இறங்கி வந்தாரு. மெல்கிஷேதா அவர் இறங்கி வரல. அவரு சாலோமின் ராஜா. அதனால ஆபிரகாம் பார்க்கும்போது இறங்கி அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இறங்கி வந்திருக்காரு. பாபேல் கோபுரம். நீங்க ஆதியாகமம் 11வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, பாபேல் கோபுரம் அது கட்டும்போது, மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடி செங்கல் அறுத்து கீழ் பூசி, நம்ம வந்து இங்கேயே கட்டி எங்கேயும் சிதைஞ்சு போகாம அந்த சீனேர் மலை பகுதியில அந்த பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்க வந்து மனிதர் கட்டுவதை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி தூதர்களோட அவங்கள கூட்டிட்டு வரும்போது, இதோ இவங்க இனிமேல் இந்த இடத்த விட்டு போமாட்டாங்க. இனிமேல் இவங்கள இப்படி விட்டா இதாவாது அப்படின்னு அவங்க பாஷைகள்ல குழப்பத்த உண்டாக்கி, அவர்கள உலகெங்கும் சிதறி போக செய்தார். இல்லைங்களா? அங்க ஒரு வாட்டி வந்து வராரு. இங்க ஒரு வாட்டி 3வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக அவரு பூமிக்கு வந்துடுறாரு. நடுவுல வந்து நெறைய இடத்துல வராரு. ஆதாம் கிட்ட வந்து பேசுறாரு தோட்டத்துல. அப்புறம் காயின் கிட்ட வந்து, "காயின் நீ ஏன் சினமா இருக்கிற? நீ ஏன் நன்மை செய்யக்கூடாது? அ பாவம் செஞ்சா பாவம் வந்து உன் வாசல்ல படுத்துக்கோன்றாரு." அப்புறம் ஆபேல் அவரு கொலை செய்யும்போது, "எங்கே உன் சகோதரன் ஆபேல்?" என்று காயின கேட்கிறாரு. அப்புறம் யோபு ஐயா கூட சொல்றாரு. இதோ யோபு ஐயா 42:5 படிச்சீங்கன்னா, "இது முதல் உம்முடைய சத்தத்தை கேட்டேன். இப்போது என் கண்கள் உம்மை கண்டன" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் யாக்கோபு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 35 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஆண்டவர் வந்து அவர 35வது அதிகாரம் 9வது வசனம் 15 அந்த வசனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ ஆண்டவர் வந்து அவர வந்து ஆசீர்வதித்து மேலே எழும்பிச் சென்றார் அப்படின்னு வரும். அந்த இடத்துக்கு அவர் பெத்தேல் என்று பெயரிட்டதாக அங்க போட்டிருக்குதுங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாம பார்த்தாருன்னு புதிய ஏற்பாடுல அந்த யூதர்கள்கிட்ட பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றது எதை குறித்துன்னா, அங்க மம்ரே சமவெளியில் ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல மம்ரே சமவெளியில் பின்பு தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றினார் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதுதாங்க கரெக்ட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த இத உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வேதத்த படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி.